அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு இஸ்லாம் மதத்தினுடைய ஒரு பெருமையை பேசுறதுக்கான ஒரு தலைப்பு அல்ல. அது நோக்கம் இல்லைங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு நீங்க சிந்திக்கணும். அப்படியான ஒரு தலைப்பு தானே. என்ன அப்படின்னு சொன்னா, உலக அளவுல அதிகமாக எதிர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னா என்னது? இஸ்லாம் தான். எல்லா வகையிலும், அது எழுத்து வடிவமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி வடிவத்திலையும் சரி, சமூக வலைதளத்திலையும் சரி, ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட அந்தந்த மதங்களை விரும்பக்கூடியவர்களை இஸ்லாத்தை அடிக்கணும் அப்படிங்கிற கோணத்துல செயல்படுவாங்க. இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்வியல் மாற்றத்திற்கு உள்ளாகும் போது, மேம்படும் போது நான் சொல்ல மாட்டேன், அந்த வாழ்வியல் முறை கொஞ்சம் மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் அவங்களுக்கு வெறுப்பா தெரியும், பழசா தெரியும், பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டு சாரார் மக்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு முன் வருவாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் அதற்கு நேர் எதிரான ஒரு நிலையும் தொடர்ந்து நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கோ அதே வேகத்துல இந்த பக்கம் இஸ்லாமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களுடைய, தழுவக்கூடியவர்களுடைய, விரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. இது முஸ்லிம்களுடைய பிறப்பு சதவீதத்தை வச்சு நான் சொல்லல, அதை பேசல. நம்ம ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போறாங்க தானே, அதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகமாக இருக்குது. பொதுவா நீங்க நினைக்கலாம், ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு போறது இயல்பா நடக்கக்கூடியதானே அப்படின்னு. அப்படி அல்ல. பெரும்பாலும் மற்ற மதங்கள்ல மாறக்கூடியவங்க என்ன அடிப்படையில் மாறுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று அவருடைய வேண்டுதல் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைவேறி இருக்கும். அந்த காரணமாக எனக்கு இந்த மதம் தான் சரி, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதத்துக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, ஏதோ ஒரு விருப்பம் அந்த மதத்துக்கு மேல இருக்கும், அங்க போயிருப்பாங்க, அந்த ஆலயத்துக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கும், அதனால அதுக்கு போயிருப்பாங்க. இதுதானே தவிர, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்னென்ன காரணங்களை முன்வாக்கிறாங்களோ அந்த காரணங்களுக்காக மற்ற மதங்களுக்கு போறது கிடையாது. நான் என்னன்னு ஒரு சிலது உங்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த இடத்துலதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வித்தியாசப்படுறாங்க மற்ற மக்களை காட்டிலும். ஏன்னு சொன்னா, நம்ம இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் இங்க வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இஸ்லாமியர்களுடைய அடிப்படை நம்பிக்கைகள்ல ஒண்ணு, நம்ம கேட்டால் இறைவன் கொடுப்பான், கொடுக்காமலும் போவான். அதனால நிறைவேறியதுனால அது சரி, நிறைவேறலன்னா தவறு அப்படிங்கிற ஃபார்முலா இங்க கிடையாது. வேறு சில அறிவுபூர்வமான, ஆக்கப்பூர்வமான காரணங்கள் மட்டும்தான் இங்க எடுபடும். சோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் இஸ்லாம் வேண்டிய அளவுக்கு எதிர்ப்புக்கு உள்ளாகுது. இன்னொரு பக்கம் அதே தோரணையில என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எதனால் நடக்குது? ஏன் இவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கான சில முக்கியமான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை கட்டமைப்பு. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இதுதான் பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்குது. அதுல முக்கியமானது கடவுள் கோட்பாடு, இறை கோட்பாடுன்னு நம்ம சொல்றோமே, அது இங்க தெளிவா இருக்குது. எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கொள்கை, கடவுள் கோட்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இஸ்லாத்துல இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய கோட்பாடு என்ன? படைச்ச இறைவன் ஒருவனே. கடவுள் அப்படின்னு சொன்னா அது ஒருவன் தான், பல கடவுளுங்கிறது கிடையாது. அந்த கடவுள் யாரு? அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எந்தவித பலவீனமும் கிடையாது, அவனுக்கு பெற்றோர் தாய் தகப்பன் கிடையாது, அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், எதுவுமே அவனுக்கு மறக்காது. இப்படி கடவுளை அவமதிக்காத, கடவுளை பலகீனப்படுத்தாத, கடவுளை எந்த குறையும் படுத்தாத ஒரு கடவுள் கோட்பாடு இஸ்லாம் கொண்டுள்ளதால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் பல மக்களுக்கு சரியாகப்படுது. எல்லா மதங்கள்லயுமே, பல மதங்கள்ல ஒரே ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது இருக்கும் பேரளவுல.
ஆனா நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோட்பாட்டுல நிறைய கலப்படம் இருக்கும், அதுக்கு மாற்றமான செயல்பாடு இருக்கும். உதாரணமாக நீங்க கிறிஸ்தவத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவர்களும் ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு பிதாவைத்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 3 வடிவத்துல 3 அவதாரமாக 3 வகையாக கடவுள் 3 என்ற கோட்பாடை கொண்டிருப்பாங்க. கடவுள் எல்லாம் அறிந்தவர் கிடையாது ஒரு நேரத்துல அப்படிங்கிற ஒரு கலப்படமான கோட்பாடு அங்க இருக்கும். கடவுள் ஓய்வெடுத்தார், கடவுளுக்கு களைப்பானது அப்படிங்கிற ஒரு கடவுளை பலகீனப்படுத்தக்கூடிய கோட்பாடு அங்க இருக்கும். அப்ப இதை சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருந்ததா, கடவுள் ஒரு மலம் சுமக்கக்கூடிய மனிதனாக வந்தாரா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு தூய்மையாக தெரியும். நீங்க பாருங்க, இதை கொஞ்சம் டீட்டெயிலா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கட்டடம் கட்டுற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு கடவுளை எவ்வளவு அலட்சியப்படுத்துறாங்க பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சில செங்கல்களை எடுத்து அதுக்கான சில பூஜை இதெல்லாம் செஞ்சு அதை அந்த நேரத்துக்குரிய கடவுளாக வணங்குவாங்க. கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையே வச்சு செவரு கட்டிடுவாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடவுளை நம்ம பெருசா கடவுள்லாம் யாருன்னு கூட சிந்திக்கிறது இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு கடவுள் விஷயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அலட்சிய போக்கு இருக்கு. ஆனா இஸ்லாத்துல அப்படி எந்தவித கலப்படமான களங்கம் இல்லாத கோட்பாடும் இருக்கு, கலப்படம் இல்லாத களங்கம் இல்லாத கோட்பாடு இருக்கிறதுனால இஸ்லாத்தை நோக்கி மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வர்றாங்க. இது ஒரு காரணம். அடுத்த ஒரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடியவங்க இது இறைவனிடத்திலிருந்து தான் வந்த மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பல ஆதாரங்களை பெற்றுக்கொள்றாங்க. அறிவியல் ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் முகமது நபிகள் அவர்களுடைய வரலாறை படிக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை வாழ்க்கையை படிக்கக்கூடியவங்க நிச்சயமாக இவர் இறைவனுடைய தூதராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்து உணர்றாங்க. அப்ப இஸ்லாம் உண்மையான மார்க்கம், கடவுளிடமிருந்து தான் இந்த கோட்பாடு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க முழுமையா உறுதி கொள்றாங்க. அப்ப அந்த ஆதாரத்தை காரணமாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இது ஒரு ரீசன். மூணாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான மக்கள் நீங்க பார்க்கலாம் சமத்துவத்தின் காரணமாக வருவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தீண்டாமை இருக்கும். மேலை நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறவரி அதிகமாக இருக்கும். நிறத்தின் காரணமாக, ஒரு விளையாட்டுலையாக இருந்தாலும் அங்க நிறத்தின் காரணமாக ஒடுக்கப்படுவாங்க. அப்போ அங்க நிறவெறி அங்க ஆடுது. இன்னும் சில நாடுகள்ல போனீங்கன்னா அங்க மொழி ரீதியான வெறி. இங்க நம்ம நாட்டிலேயே அது இருக்குதா இல்லையா? மொழி ரீதியாக ஒண்ணுமில்ல. நீங்க சும்மா அந்த ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் தெலுங்குக்காரன், இவனுக்கெல்லாம் தமிழ் படத்துல வாய்ப்பு கொடுக்கறான்றான். எதுக்கு? சம்பந்தமே இல்லை. தெலுங்கா இருந்தா என்ன, எந்த மொழியா இருந்தா என்ன, அது நம்ம துறை இல்லை. ஆனா நான் சொல்றேன், அந்த மொழி மீது உள்ள வெறி இவனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க கூடாது, தமிழ் படங்களை இடம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அது ஒரு பெரிய பெருங்குற்றம் மாதிரி. அவன் இயக்குனர் பார்க்கவே மாட்டாரு, அதெல்லாம் அவனை போட்டு திட்டுறது இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தானே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த வெறி, மொழி மீதான வெறி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி வெறி, பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த விஷயம். இது போன்ற பல தீண்டாமை விஷயங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க வியாபித்திருக்கு. இதை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா உடைக்குது. வெறும் பேச்சளவில் மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தி காட்டுது, நடைமுறைப்படுத்தி காட்டுது. நீங்க யாராக இருந்தாலும் சக முஸ்லிமை போல, சக மனிதனை போல நேருக்கு நேரானவர் தான் அப்படிங்கிறத அவருக்கு வாழ்க்கையில உயர்த்தி காட்டுது. உதாரணத்துக்கு சர்க்குணம் என்ற உமர் ஒரு சகோதரர், அவரு இஸ்லாத்துக்கு இதன் காரணமாக வந்தவர். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு தெருவுல போனேன்னு சொன்னா இன்னாருடைய மகனே என்று என்னை சாதி பெயர் சொல்லி அழைப்பாங்க. என்னுடைய அப்பாவை என்ன அவங்களோட பெரியவங்களாக இருந்தாலும் என்னுடைய தந்தைய வா போ அப்படின்னு பேசுவாங்க. பதிலுக்கு நான் அப்படி சொன்னா என்னை எல்லாரும் ஒண்ணு கூடி அடிப்பாங்க. இன்னைக்கு நான் இஸ்லாத்துல இருக்கிறேன், இஸ்லாத்தை ஏற்ற பின்பு எல்லாரும் என்ன வாங்க பாயின்னு மரியாதையா சொல்றாங்க அப்படின்ற. அப்ப இந்த ரிசல்ட் இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டை மற்ற மக்கள் பாக்குறாங்க. நம்ம தேடக்கூடிய வெளிச்சம், அவர் சொல்றாரு, இதைத்தானே இதை கிடைக்கிறதுக்கு தானே நம்ம தவமா கடந்தோம், இன்னைக்கு இது கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல அவர் அந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ இது போன்ற தீண்டாமைகளுக்கு ஒரு பெரும் தீர்வாக இருப்பதனால இஸ்லாத்தை நோக்கி என்ன செய்யறாங்க மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது,
ஒரு மனிதனுக்கு, மனித குலத்துக்கு ஏற்ற வகையில இந்த மார்க்கம் இருக்கு. பொதுவாக கடவுளை நெருங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படை என்ன? மற்ற மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கடவுளை நெருங்கணுமா, முழுசா உங்களை அர்ப்பணிச்சிடணும். உங்களுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, பிள்ளை குட்டிங்க இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நீங்க தர்மம் செய்றீங்களா அதெல்லாம் ஓகே, அன்னதானம் செய்றீங்களா அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க திருமணம் அந்த போன்ற வாழ்க்கையில எல்லாம் இருக்கக்கூடாது, துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க திருமணம் செய்யறது ஒரு முஸ்லீமுக்கு வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. திருமணம் செஞ்சாதான் நீ இறைவனுக்கு நெருக்கமாக முடியும் அப்படின்னு சொல்லுது. திருமணம் செஞ்சாதான் நீ இறைவனுடைய வழிகாட்டலை பின்பற்றியவனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இது போன்ற விஷயங்கள் மற்ற இடங்கள்ல பாருங்க, விவாகரத்தை ஒரு பெரும் ஒரு அபத்தமாக பார்ப்பாங்க. ஆனா விவாகரத்து அப்படிங்கிற அந்த வாசலை திறந்து விடலன்னு வைங்களேன், பல தவறுகள் நடக்கும். நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்லாம் அந்த வாசல் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு இடம் கொடுக்குது, அனுமதி கொடுக்குது. மறுமணத்தை பெரும் குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் இன்னைக்கும் உண்டு பல ஊர்கள்ல. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில அது சர்வ சாதாரணம். உங்களுக்கு ஒரு திருமண வாழ்வு ஒத்து வரலையா, அது ஒப்பந்தம் தானே, அந்த ஒப்பந்தம் சரி வரலையா, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க, முடியலையா முறிங்க, அடுத்து ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்க. இப்படி பல வகையில நீங்க நம்பிக்கை, கடவுள் வழிபாடா, அங்க எந்த ஒரு மனிதனை காயப்படுத்தக்கூடிய வழிபாடும் இஸ்லாத்துல கிடையாது. மனிதனை துன்புறுத்தி கொள்ளக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. சொல்லப்பட்ட வழிபாடுகள்ல கூட மனிதனை துன்புறுத்தும், கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், உனக்கு கால் வலிக்குமாக இருந்தா நீ உட்கார்ந்து தொழலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. உனக்கு உடம்பு வலியா, உன்னால உட்கார விட முடியாதா, படுத்து தொழுப்பா அப்படின்னு சொல்லுது. உன்னால படுத்தும் தொழ முடிய, கண்ணுல சைகை செஞ்சு தொழுதா போதும் அப்படின்ற சலுகை இஸ்லாம் கொடுக்குது. ஒண்ணும் கிடையாது, சும்மா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறது தான். அதுல கூட மனிதனுக்கு சுகவீனம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா பல சலுகைகளை இஸ்லாம் கொடுக்குது. எந்த இடத்துலயும் மனிதர்களை என்ன செய்யல அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுத்த, சிரமப்படுத்த நினைக்கல அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ இது ஒரு முக்கியமான காரணம், மனிதனுக்கு ஏற்ற வகையில இந்த மார்க்கம் இருக்குது. இது ஒண்ணு. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மதங்களை ஆராயக்கூடியவர்கள், ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, பொதுவாக இந்த மதங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த மதத்தை படிக்கும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மதத்தை போதித்தவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ரிஷிகள்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசிகள்னு சொல்லுவாங்க, போதகர்கள்னு சொல்லுவாங்க, இறை தூதர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குறிப்பிட்ட வேதத்துல படிக்கும்போது அவங்க ரெண்டு முரண்பாடை பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சொன்னது ஒரு மாதிரியும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்வியல் ஒரு மாதிரியும் இருக்குது. அவங்க வணங்கின கடவுள் வேறையாக இருக்குது, நாம இன்னைக்கு வணங்கக்கூடிய முறை வேறையாக இருக்குது அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை பாக்குறாங்க. அந்த எல்லா இறைவனை பற்றி போதிக்க வந்த ரிஷிகளும் தூதர்களும் தீர்க்க தரிசிகளும் சொன்ன விஷயங்களை இங்க இஸ்லாமியர்கள் பின்பற்றிட்டு இருப்பாங்க. அப்ப இஸ்லாத்தை பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுடைய மதத்தில் பின்வந்தவர்கள் செஞ்ச அந்த குளறுபடிகள், அந்த மாற்றங்களை அங்க பாக்குறாங்க. உதாரணத்துக்கு, இப்ப நம்ம முன்னாடி சகோதரர் வந்து பிளசன்ட் இருக்காரு, அவர் முன்னாள் பாஸ்டர், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உரையில நீங்க கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்து இப்ராஹிம் நபியை பார்த்தேன், ஆபிரகாமை பார்த்தேன் அலைஹிஸ்ஸலாம், அவரு வந்து ஒரே ஒரு இறைவனை வணங்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி நம்ம செய்யலையே அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்துதான் அவர் இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறார். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னு. இது கூட எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க சிந்திக்கணும். நம்ம ஒரு மார்க்கத்துல இருக்கமே, ஒரு கோட்பாடை பின்பற்றுறமே, இது போன்ற குவாலிட்டிஸ், இது போன்ற தகுதிகள் நாம பின்பற்றக்கூடிய கோட்பாடுக்கு இருக்குதா? பொதுவாக இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்து மேல நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பீங்க. நபிகள் நாயகம் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, இஸ்லாம் டெரரிசம், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்னென்னமோ சொல்றீங்க தானே. என்னுடைய சிம்பிள் ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, இதன் மூலம் என்ன சொல்ல வரீங்க, முஸ்லிம்கள் மக்கள், பொதுமக்கள் யாரும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடாது அப்படிதானே? சரி ஓகே, பின்பற்ற வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன பண்றது? இப்போ ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டலை பின்பற்றணும் தானே, ஒரு கோட்பாடை பின்பற்றணும் தானே. எதை பின்பற்றுறது, அதை பேசணுமா இல்லையா? நீ அதை செய்யாத. இந்த ஒரு சகோதரர் வந்து இப்படி சொல்லுவாரு. எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம், நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, எல்லாம் வந்துடுவாங்களாம். இப்ப என்ன செய்யறது, என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்பாராம். அப்போ நீ இதை செய்யக்கூடாதுங்கிறீல, இஸ்லாம் மோசம்னு சொல்றீங்கல்ல, அப்போ எது சரிங்கிறத முன்னாடி வைங்க. இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை போல முன்வச்சு பேசுங்க.
இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய கோட்பாடுகளை போல தெளிவான முன்னாடி ஒரு கோட்பாடை வச்சுட்டு இஸ்லாத்தை குறை சொல்லுங்க. இஸ்லாத்தை விட மனிதனுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை முன் வச்சுட்டு இது சிறந்தது, அதை விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லை. இப்ப நான் சொன்னல ஒரு 5, இது போல 20க்கு மேலான காரணத்தை என்னால முன்வைக்க முடியும். அப்போ இந்த 5 பேசிக்கா நான் சொல்றேன், அடிப்படை இது. இந்த 5 அடிப்படையை கூட யாராலும் நான் சவாலா சொல்ல முடியும். இந்த 5 பேசிக்க கூட யாராலும் வைக்க முடியாது. அடுத்த 6வது ஒண்ணு ஆதாரத்தன்மை, ஒரு மார்க்கத்தினுடைய மூலாதாரத்தன்மை. அதை முன் வச்சா எந்த மார்க்கமும் நிக்காது முன்னாடி. அந்த அளவுக்கு இஸ்லாம் மூலாதாரத்தில் மிக தெளிவாக உறுதியாக இருக்குது. இப்ப இதான் நம்ம சொல்றோம், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை குறை சொல்லக்கூடியவங்க இந்த விஷயத்துக்கு முன்வாங்க. இஸ்லாம் வேணான்னு சொல்றீங்களா, சரி வேண்டாம், அடுத்து என்ன இருக்கு சிறந்த ஒரு வழிகாட்டு? இதை விட கடவுள் கோட்பாடுல மிக தெளிவாக, மிக உறுதியாக, மிக கலப்படம் இல்லாமல் ஒரு மார்க்கம் இருக்கா, அதை முன்வைங்க. இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய தீர்வுகளை போல ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் இருக்கா, அதை முன்வைங்க. முன் வச்சுட்டு இஸ்லாத்தை நீங்க குறை சொல்லுங்க, முடியுமா? முடியாது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கணும் மக்கள். இது போன்ற அவதூறுகளையும் எதிர்ப்புகளையும் பார்க்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை பத்தி படிங்க, சிந்திங்க. குர்ஆன் வேணுமா அனுப்பி வைப்பாங்க, கீழே நம்பர் இருக்கு, கேளுங்க, இதை படிங்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருடைய உரைகளை கேளுங்க, அவங்க ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பலருடைய உரைகள் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, நான் இஸ்லாமியர்களை தவறா நினைச்சேன், முஸ்லிம்களை தவறா நினைச்சேன், இஸ்லாம்னா எனக்கு அலர்ஜி. அப்ப எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க? நான் குர்ஆன் படிச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். எப்படி அது நடக்குது? அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு, தகவலுக்கு மாற்றமான விஷயம் பொது சமூகத்துல போதிக்கப்படுது. அந்த வெறுப்பினால நீங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு பயப்படுறீங்க. இஸ்லாத்தை கண்டா வெறுப்பா இருக்குது. அந்த வெறுப்பை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இஸ்லாம்னா என்னன்னு ஒரு 10 நிமிஷம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், சமீபத்துல ஒரு கிறிஸ்தவர், அதாவது இஸ்லாத்திலிருந்து அவர் கிறிஸ்தவத்துக்கு போனவர், அவர் எப்படி தெரியுமா, நான் வந்து 7 முறை 9 முறை முழு குர்ஆனையும் நான் வாசிச்சிருக்கேன் அப்படின்றாரு. நான் அந்த வீடியோ போன வாரம் போட்டு காட்டினேன். அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, முழு குர்ஆனையும் நான் வாசிச்சுட்டேன், 10க்கு ஹதீஸ்கள் எல்லாத்தையும் வாசிச்சுட்டேன், சீரா வரலாறு எல்லாத்தையும் வாசிச்சுட்டேன், ஒரு இடத்துல கூட அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அன்புடையவன்கிற வார்த்தை இல்ல. கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அப்பனா நீ ஒரு வரி கூட படிக்கலன்னு அர்த்தம். குர்ஆனுடைய முதல் வரி என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அன்பாளனும் அளவற்ற கருணையாளனுமான அல்லாஹ்வின் பெயரால். இதான் முதல் வரி. நீ இதை ஒரு வார்த்தை கூட படிக்காம நான் 9 முறை குர்ஆனை படிச்சுட்டேன், ஒரு இடத்துல கூட அல்லாஹ் அன்புடையவன் இல்லை அப்படிங்கிறலாம். அப்ப எவ்வளவு பெரிய வெறுப்புல பேசுறாங்க. இப்ப இது சிந்திங்க மக்கள். இது போன்ற தவறான அவதூறான எல்லா பேச்சுக்களையும் விட்டுட்டு 10 நிமிஷம் நீங்க இந்த இஸ்லாத்தை குர்ஆனை படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யுவன் சக்கரங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு? 10 நிமிஷம் தான். சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தை படிச்சாரு, 10 நிமிஷம் 20வது வசனத்தை தாண்டதுக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்க இந்த குர்ஆனை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கம் எவ்வளவு உண்மையானது, இறைவனிடத்திலிருந்து வந்த மார்க்கம் அப்படிங்கிற தகவல், அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். படைச்ச இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் நேர்வழியிலேயே பயணிக்கக்கூடிய, வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.